உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டிங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள், ஒரு சின்ன சின்ன தடைகள் எல்லா விதத்திலும் ஏற்படும். ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்க சொல்லலாம். ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயம் வருமானம் அதை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, ஏதாவது ஒரு விஷயங்கள் குழப்பங்கள் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா அந்த அண்ணன் வழி உறவில் ஏதாவது ஒரு கூட்டு தொழில் மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்க. அதில் அந்த வருமானம் கிடைப்பதில் ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறை இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பேசும்போதே இப்படி என்னென்னா ஒரு விரக்தி, இவங்க பேசுகிறே இப்போ ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால் என்னென்னாக்கா கடகராசிக்காரங்க பெட்டர் இந்த மாதம் ஒரு மௌன விரதம் இல்லை தேவையில்லாத பேசி குறைச்சிக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலத்தில் அரசியல்வாதியை பற்றி பேசுவாங்க, அது பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சையாகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த காலகட்டத்தில் ஒரு வைரல் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அரசியல்வாதியை பற்றி ஏதோ ஒன்று பேசுனீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா அடித்து எங்கேயோ வைரல் வீடியோ மாதிரி இருக்கும். அதனால் பிரச்சனைகளும் அழுத்தங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அரசியல்வாதி இருந்தால் தேவையற்ற பேச்சு, வைரல் ஆகணும்னா என்ன வேணால் பேசுங்க, பிரச்சனையை தவிர்க்கணும்னா அளவாக பேசிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமதம் வரும். ஏன்னா சில இடம் முயற்சி சார்ந்த விஷயம் இருப்பாங்க. சில பேர் என்னக்கா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இல்லை முடியாதுன்னே சொல்லியிருப்பாங்க, தடைகள் வரும். ஸோ இல்லைனாக்கா அதன் மூலிமா ஏதாவது ஒரு தேவையில்லாமல் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் இடம் சார்ந்த முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. இடம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சின்ன எதிர்பார்த்த அந்த விஷயம் போகாமல் சிறிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கடகராசிக்காரர்களுக்கு. அப்படி நீங்கள் எடுக்காமல் வேறு ஒரு நபரை முன்னிறுத்தி எடுங்க. நீங்கள் போனால் தான் பிரச்சனை. ஸோ அப்போது வேறு ஒரு நபரை முன்னிறுத்தி செய்யும் போது அது உங்களுக்கு யோகமாக மாறும். அதான் சொல்லுவேன். ஏன்னா அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அதிர்ஷ்டமும் யோகமும் நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. நாம் செஞ்சால் பிரச்சனை, அதே அடுத்தவங்க மூலிமா அதை செய்யும் போது அது திடீர் அதிர்ஷ்டமாக மாறும். ஸோ இந்த விஷயம் இதுதான் பரிகாரத்தில் மிக சூட்சமான விஷயமே நம்ம சொல்லுது. ஸோ நம்ம நாணயத்தை 2 பக்கம், ஒன்று தலை ஒன்று பூவாக இருக்கும். ஸோ நமக்கு எது வேணுமோ, நமக்கு ஒரு பிரச்சனைனா அது இன்னொருத்தரை வைத்து செய்யும் போது அது நமக்கு லாபமாக மாறும்.
இதை தான் கிரக நிலைகளும் நமக்கு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பிரச்சனை. உங்கள் நண்பர்கள் மூலியமாவோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மூலிமா அவங்க மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அண்ணன் அக்கா வழி உறவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு பழைய நிகழ்வை வந்து பேசி தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போல் எனக்கு தம்பி தங்கை உறவும் பார்த்திங்கன்னா எல்லாம் கூட இருந்த மாதிரி இருப்பான், திடீர்னு பார்த்தா கைட்டு விட்டு போயிருப்பான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் என்பது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாதத்தை நீங்கள் எப்படியாவது, ஏன்னா வாழ்க்கையே கடந்து போகிறது தானே. ஸோ அதனால் என்னென்னாக்கா பழைய விஷயங்களை பழைய ஆசைகளை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு எப்போதும் என்னென்னாக்கா அதிக லாபத்தை எதிர்பார்க்காம இந்த ஒரு மாதத்தில் எந்த சுய முடிவுகளும் எடுக்காமல் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு வந்து நற்பலனை கொடுக்கும் சொல்லலாம். ஏன்னா எது நடந்தாலும் சரி உங்கள் மன உறுதியும் மன தைரியமும் உங்களை எல்லாத்தையும் எதிர்த்து வெற்றி காண்றுவீங்க. புரியுதுங்களா? கெட்டவன் ஆக்கிட்டு நல்லவன் ஆகிறதுக்கு பதிலாக சும்மா இருந்து நல்லவன் ஆக்கிட்டு போய்க்கலாம். அதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாறதான் போகுது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி கெட்டவன் ஆகிறத தவிர்த்து கொண்டீங்கன்னா அடுத்த மாதம் நல்லவனாகவே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு, ஆனால் உங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும். சில பேர் என்னென்னாக்கா கை மாற்றா ஏதோ ஒரு பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணமே வந்து என்னென்னாக்கா அந்த டேட்டுக்கு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக எனக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொடுப்பது சொல்லு. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு தர்ம காரியத்துக்கு வந்து பணம் தரேன்னு சொல்லி ஏதோ ஒரு நிகழ்வுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்லிப்பேன். ஆனால் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போய் ஒரு சிறிய அவமானங்களை சந்திக்கலாம். அப்போது இதெல்லாமே நாம் தவிர்த்துக்கலாம் இல்லையா? ஸோ இல்லை இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ நான் பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போனாவே போதும். நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு நம்மளுடைய இதை வந்து ஸ்டேட்டஸை கெத்த காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்பாக ஏதாவது பேசிட்டு போய் அசிங்கப்படுறதை காட்டிலும் இது என்கிட்ட இப்படி தான் இருக்குது, இப்போ வச்சுக்க மீதி அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளே நம்ம வாழ பழகும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குறிப்பாக இந்த கடகராசிக்காரங்களாம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே இருக்க முடியும், ப்ராக்டிகாலிட்டியில் வர முடியும். எப்போதும் தன்னை மேன்மைப்படுத்திக்கணும், தன் சொல்கிற அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே நிறைய மெனக்கட்டு அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேர் புகழும் கிடைக்காது. அவங்க ஏதோ அந்த காரியத்துக்காக பேசிட்டு போயிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்னவோ அந்த காரியத்துக்காக பெருசாக நீங்களே உங்களோட சுய விளம்பரம் கிடைக்கும், சுய மரியாதை பெருசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதை பெருசுப்படுத்தியிருப்பீங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்கள்கிட்ட பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் பழகுவாங்கன்ற ஒரு புரிதலை நீங்கள் வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கை இந்த மாசி மாதம் இல்லை ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இப்பிரபஞ்சத்திற்கும் என்னதன்மை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானம் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம்னு போட்டு சொல்லும் பொழுது இந்த திருப்பார்கடல்லே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூரமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார்.
ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்கள்ட்டருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறவர்களுக்கு அடியணி அன்பு வணக்கங்களும் மாசி மாத வாழ்த்துக்களும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்படுதுன்னு பார்ப்போம். கடகராசினாலே அவங்க ரொம்ப சாந்தமானவங்க, அறிவுபூர்வமானவங்க. ஏன்னா சக்தியின் பிறப்பிடமே அதுதான், கடகம் தான். அப்போது சக்தி, சிவன் சக்தின்னு சொல்லும்போது சக்தி அங்கே தான் மொத்தமாக குவிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மிகவும் பொறுமைசாலியாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். இது கடந்த தை மாதம் எல்லாமே ஒரு விதமான சக்ஸஸே கொடுத்துருக்கும். சக்ஸஸில் அப்படியே பூரி என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு பூரிப்பில் இருந்திருப்பீங்க கடகராசி என்பர்கள். ஏன்னா நினைச்சதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக. நான் பல பேர் சொல்லியிருப்பீங்க கடகராசின்னு சொன்னீங்க, பட் சில விஷயங்கள்லாம் எனக்கு அடிதான் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடி விழுந்தாலும் அதுலேருந்து ஒரு விதமான படிப்பினை நீங்கள் கற்றுட்ருப்பீங்க, ஒரு விதம் அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அனுபவம் தானே, அதை வச்சு தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஏன்னா ஒரு தோல்வியை அடைஞ்சிங்கன்னா தான் அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவங்க திருப்பி அந்த தோல்வியிலிருந்து வரணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை அடிபட்டிருப்பீங்க, அதன் மூலமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது, பலவிதமான படிப்புகளை கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது புது முயற்சிகள் எல்லாமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கடகராசி என்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. யாரிடமும் ஜாமீன் கையெழுத்துக்கள் எதுவும் போட வேண்டாம். இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் தலையிடுறது மிகவும் நல்லது. தலையிடாமல் இருக்கிறது, தலையிட்டிங்கன்னா அதனால் என்ன பண்ணும், மறைமுகமான சாடல்கள் ஏற்படும். சரிங்களா? பெயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புகழ அழிவதற்கான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் ஏற்பட சான்சஸ் உண்டு. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாராவது அரசியல்வாதிகள் கூட தொடர்பில் எதாவது இருந்துச்சுன்னா வேணாம், இந்த ஒரு மாதம் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களா அதிலும் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. சைலண்ட்டாக இருக்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மறைமுக செயல்களில் ஈடுபடாமல் இருந்தால் ஓகே, நீங்கள் நேரடியாக என்ன வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லாவே இருக்காது. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல இருக்கிறார். அதனால் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது உங்களை பீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்க கலசம் மாதிரி நீங்கள் முன்ன போகிறீங்க அப்படின்ற விஷயமும் இதில் முக்கியமாக அடங்கும். ஏதாவது மாற்று விஷயங்கள் செய்யும்பொழுது தான் அங்கே பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது காட்டு தீயாக வந்து இந்த 4 பேர் நல்லவங்க 4 பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு பேசுவாங்க இந்த காலகட்டத்தில். நீங்கள் ஏன்னு சொன்னோடனே அவர் இங்கே வாப்பான்னு சொன்னார், அப்படியே டெவலப் ஆகி போயிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சை கொஞ்சம் குறைப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். வருமானமும் சற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடகராசி என்பவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கையெழுத்து யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் நிற்காதீங்க. ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் துறையில் இருக்கீங்க, இல்லை சினி ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இல்லை கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு டைட் பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளியே போகும்பொழுது கடகராசி என்பது கண்டிப்பாக எந்த பொருளாக இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்குங்க. அதாவது கையிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுக்கு களவாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பொருட்கள் திருட்டு ஏற்படுவதற்கு சான்சஸ் உண்டு. ஸோ கடகராசி என்பவர்கள் கண்டிப்பாக அவங்க கையில் இருக்க பொருளை பத்திரமா பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் கவன சிதறல் ஏற்படும், அதனால் பொருட்கள் விரயம் உண்டு. ஸோ கையில் பொருட்களை பத்திரமா பார்த்துக்குங்க. மேலும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சுற்றுலாக்கு இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் புனித நீராடுவது உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பலனை தரும். கடற்கரையில் நீராடுவது தான் மிக சிறப்பு.
இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடற்கரையில் போய் நீராடும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி உடல் உபாதைகள் நீங்கி அனைத்தும் உங்களை சுத்தப்படுத்தப்பட்டு நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், மேலும் சரிங்க எனக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். தொழில் என்ன பண்ணுவாங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாசி மாதம் உகந்ததாக கடகராசி அன்பர்களுக்கு திகழ்கிறது. ஆனால் கடன் வாங்கி தான் ஆரம்பிக்கணும், சரிங்களா? என் கையில் முதல் இருக்குன்னு போட்டிங்கன்னா அது நஷ்டத்துலேயும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கடகராசி அன்பர்கள் நிச்சயமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கடனை வாங்குங்க. வீட்டுக்குள்ளே வாங்கக்கூடாது, வெளியே ஏதாவது ஒரு கடனை வாங்கி ஒரு வட்டி கட்டுற மாதிரி இருக்கணும். அது ஒரு அமைப்பு மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். இல்லை உங்களோட ஆஃபீஸ் தேவையான பொருளை இஎம்ஐயில் கூட போட்டு வாங்கிட்டு அந்த பொருளை நீங்கள் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிப்பது மிக சிறப்பான ஒரு பலனை கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வழங்க இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க, தந்தை திருமணத்திற்காக யாராவது பொண்ணு பையனை பார்த்தாருன்னா உங்கள் தந்தை மூலமாக, தந்தையின் குடும்பத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய வரன் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணோ மணமகள்னு பார்த்தீங்கன்னா கருமை நிறமாகவும் சிறிது குட்டையாகவும் உங்களோட வயதில் கொஞ்சம் மூத்தவராகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடலில் சிறிய உபாதைகள் ஏற்படுது. உபாதைகள் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு சின்ன பரப்பட்டில் முகத்தில் தழும்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா, இது போல் ஒரு கணவன் மனைவி அமைவதற்கான சான்சஸ் உண்டு. ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, 90 கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆகாமல், இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு சான்சஸ் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது போல் அமைப்பில் ஏதாவது இருந்தாங்கன்னா வரணும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுட்டு கல்யாணத்தை நிறைவேற்றுங்கள். சரிங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் சில பிரச்சனைகள் இருக்கா, குழந்தை பாக்கியங்கள் இப்போது மருத்துவ உதவியோடு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான மருத்துவ முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். யாராவது வெளியூர் பிரயாணங்கள் இல்லைனா முதலீடுகள் செய்வதற்கு இந்த காலகட்டம் சிறந்ததாக இல்லை. ஸோ கடகராசி என்பவர்கள் வெளிநாடு போகிறதுக்கும் இல்லை மேற்படிப்புக்காக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் இந்த காலம் சிறப்பானதாக இல்லை. ஏன்னா அது சிறிய உடல் உபாதைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள், வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சாப்பிட்றத கொஞ்சம் பார்த்து நிதானமாக சாப்பிடுங்க. வெளியே அவுட் சைட் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியே ஹோட்டல்ஸ் எல்லாமே வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது. இந்த காலகட்டத்துக்கு எந்த உணவு உங்களுக்கு ஏற்றுக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. கண்ணில் பார்த்த உடனே ஆசைக்காக சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த கடனை சுபமாக மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா, கடன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கடகராசி என்பவர்களுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு வீடு வாங்குறதுக்காகவோ ஒரு வண்டி வாங்குறதுக்காக நீங்கள் அந்த கடனை மாற்றிக்கொள்வது, சுபமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா எந்த விஷயத்தோடு எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதனால் அந்த விஷயங்களை கரெக்டாக நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சுய ஜாதகத்தின் படி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன்கள் தான். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதன்படி எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகவும் பலிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கடகராசி அன்பர்கள் அவங்களோட சுயஜாதகத்தை பரிசோதித்து விஷயங்களை செய்யும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கமான சான்சஸ் அதிகம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அது தவிர பார்த்தேனால்
உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தாலேனால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எழுத்தோமையானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தாலேனால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர வந்து இது சாப்பிடும் நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம்
இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேதான் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே 8ஆம் இடத்துல இருக்குது. என்ன சார், அஷ்டமத்தில் சனின்னு மட்டும்தான் சொன்னீங்க, இப்போ எல்லா கிரகத்தையும் அங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனியும் முடிய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலும் 6/3/2026 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய யோகக்காரகன்னு சொல்லக்கூடியவர் 5, 9ன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர். அவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்திருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகளும் இருந்திருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். நான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்குறேன். அதனால் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் வருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். அது தவிர சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 6 கிரகங்கள் வருது இந்த மாதம். இதனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா சூரியன், சனி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நகர்ந்து வர்றது, இது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுறார். அதை தவிர சுக்கிரனும் போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக வர வேண்டிய பணம் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஓப்பனிங் டாப் யூனிவர்சிட்டிஸில் இல்லாமல் அடுத்த 2-3 யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடியறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். மருத்துவமனை சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. காரியங்கள் எதுவுமே, எந்த காரியங்களாக இருந்தாலும் அதில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18/2/2026 19/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க. பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேயானால்
அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் வந்து விவசாயம் பண்ணுறவங்க பெரிய கிரவுண்டு வச்சு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அது தவிர லாரியெல்லாம் வச்சு ஓட்டுறவங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10-15 லாரி வச்சு ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு சற்று இருந்து கொண்டிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாரி டிரைவர்ஸு, உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அது தவிர வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திங்கக்கிழமை இந்த இவர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொள்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம், திருமண பொருத்தம், இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் வந்து 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து, அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து, திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது. கடகம் அப்படின்னாலே இது ஒரு அழகான வீடு. என்ன அழகான வீடுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மென்மையானவங்க, நேர்மையானவங்க, அதே நேரத்தில் அவசர போக்கு இருக்கும். நீதி நேர்மை தவறும்போது இவங்களுடைய உக்ரம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கடகராசி நேயர்களான நீங்கள், நமக்கு வந்து இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல, மறுபடியும் அந்த சூரியன் 2ஆம் இடத்தையே பார்க்குறார். சூரியன் மட்டுமில்லை, அங்கே 8ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய கூட்டணி இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா, சூரியன், புதன்,
சுக்கிரன், 14ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய், 9ஆம் இடத்துல சனி, அதே டைமில் வந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறாங்க. 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு 12ஆம் இடத்துல வக்ரமாயிருக்காங்க கடகத்துக்கு. நம்ம ராசிக்கு இந்த ஒரு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது? மிகப்பெரிய யோகம் இந்த கடகராசிக்கு இந்த மாசி மாதம் நிச்சயமாக காத்துட்ருக்கு. என்ன யோகம்? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எடுக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு எடுக்கும்போது, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத தனவரவுகளும் கிடைக்கும். ரொம்ப நாள் காத்திருந்துருப்பீங்க, இந்த பணம் வருமா வராதா? வடிவேல் சொல்கிற மாதிரி வருமா, வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் இந்த மாதம் உச்சத்து போய் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 4க்கும் 11 கூடியவர். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இந்த 4 விஷயத்தில் ஏதேனும் ஒரு பொருள் நீங்கள் வாங்குவீங்க. ஒன்று 2 வீலராக இருக்கலாம், அல்லது லக்ஸரியான காராக இருக்கலாம். கண்டிப்பாக லக்ஸரியான கார் வாங்குறதுக்கு கடகராசிக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆசைப்பட்ட ஒரு 2 வீலர், இந்த 2 வீலர் தான் நான் எடுப்பேன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்கும். பழைய வண்டியாக ஓட்டிக்கிட்டே இருக்கமே, என்ன செய்கிறது, நமக்கு வாழ்க்கையிலே இதுதான் கதியா அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் எப்போது இந்த மாசி மாதத்தில் ஒரு 2 வீலரோ அல்லது ஒரு காரோ வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பல நாள் கனவு, பல வருஷம் மனிதனுக்கு வாழ்க்கையில் கனவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். வீடு கட்டுவேனா, குழந்தை கிடைக்குமா, கார் வாங்குவேனா, இப்படி இந்த ஒரு லிஸ்ட்டு வரும். இதுதான் மனுஷனுக்கு முக்கிய தேவை இருக்கும். உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருப்பிடம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருப்பிடம்ன்றது எல்லா உயிரினங்களுக்குமே தேவையான ஒரு விஷயம். ஒரு சின்ன சிட்டுக்குருவியிலேருந்து மனிதன் வரைக்கும் இருப்பிடம்ன்றது ரொம்ப அவசியம். அந்த 4ஆம் இடத்து அதிபதி 9ல் போய் உச்சம் அடைகிறார். அதிர்ஷ்டங்க, பாக்கியமான காலகட்டம் இந்த கடகராசிக்கு இந்த மாசி மாதம். சரி, இந்த பாக்கியம் மட்டும்தான் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. சுக்கிரன் சனியோடு சேர்றார். சுக்கிரன் சனியோடு சேர்ந்தால் என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி. என்ன பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கையில் எடுத்திங்கன்னா அதன் மூலம் பொருளாதாரம் கிடைக்கும். என்ன வகையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னம்னா, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கான்ட்ராக்டுக்கு எடுத்து, இப்போ இவங்க கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கோமே, எனக்கு பிஸ்னஸே இல்லை சார், ரொம்ப டல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து ஒரு 10-15 வீடு கட்டக்கூடிய திடீர்னு ஒரு அமைப்பு வரும். அதாவது எதிர்பார்த்துக்கவே மாட்டார். தசாபுத்திகள் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஜோசியர். அதனால் வந்து ரொம்ப டல்லாகி நொடிஞ்சு போய் நம்ம லைஃபே இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரு 10 வீடு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து செய்யுங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஸ்வீட் கடைக்குள்ள கொண்டு போய் விட்ட மாதிரி தான் இருக்கும். கடைக்குள்ள கொண்டு போய் விட்டு நீங்கள் என்ன ஸ்வீட் வேணுமோ எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ தித்திப்பாக இருக்கும். இந்த கடகராசிக்கு மாசி மாதம் முழுக்கவே ரொம்ப பெரிய தித்திப்பாக இருக்கும். இது மாசி மாதம் மட்டுமல்ல, அதை கடந்து சுக்கிரன் வந்து மேஷத்துக்கு போகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களை பார்க்கும்போது, பின்னோக்கி பார்க்கும்போது அஷ்டமச்சனியில் அழாத நாள் இல்லை. ஸோ இதை தாண்டி நம்ம வந்திருக்கோம். இந்த காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். சார் இதெல்லாம் நடக்குமா சார், நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் மனசு திருப்திக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உண்மையான நிலை இதுதான். சுக்கிரனோடு சனி எப்பெல்லாம் சேர்றாரோ அப்பெல்லாம் யோகம். இது கோச்சாரத்தில். அதே மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு வேளை சனி மீனத்தில் இருந்தாலோ அல்லது சுக்கிரன் மீனத்தில் இருந்தாலோ இந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படும். அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்மளுடைய நம்பர் தெரியுது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஜாதகம், வாஸ்து, பூமி ஜோதிடம், பிரசன்னம், இப்படி பல்வேறு முறைகளில் ஒரு நல்ல வழியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஆஸ்தான ஜோசியர் நீங்கள் வச்சுருப்பீங்க நம்பிக்கையின் பேரில், அவங்கள்ட்ட கூட நீங்கள் பார்த்து உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். சரி, அடுத்து போவோம். குடும்ப அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம்.
ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். இதில் கடகராசி மேலே தான் நான் வந்து குறை சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுலேயுமே அவசர போக்கு, எதையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது, நம்ம தான் இப்போ தவறாக இருக்கும். வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து போனால் கூட அவங்க விட்டு கொடுத்து தான் போகிறாங்கன்றது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்போ வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கணும். நம்ம இதை ஒரு குறையாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுல இது ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். அடுத்து உங்களுக்கு பக்கத்து வீடு, அண்ணன் தம்பி உறவு, அதே மாதிரி உறவினர்கள், இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் எதுவும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த மாசி மாதத்தில் 4ஆம் இடத்தை கணித்து நம்ம பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் குறைகள் உண்டு தான். குறிப்பாக வயதான பெண்களை பொறுத்த வரைக்கும் முட்டி வலி, கால் வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி அடையுது. நல்ல ஒரு அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றீங்க அப்படின்றது தான் தெரியுது. பாதிப்புகள் எதுவும் இல்லை கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் யாருக்கேனும் இருந்தது கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்கணும். வயதான முதியவர்களை பொறுத்த வரைக்கும் வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய இயல்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சரியான மருத்துவத்தை எடுத்துக்கணும். அதுவும் சரியாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்குது. மற்றபடி பொருளாதாரம், நண்பர்கள், உறவுகள், இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். தொழில், வியாபாரம், உத்தியோகம், இதில் பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தான். தொழிலில் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், அல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாபத்தை, ஆதாயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த ஆதாயத்தை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நம்ம சொல்கிறது என்னென்னா, நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வருமானத்தை நம்பி நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வியாபாரத்தில் இருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு பெட்டி கடை நடத்துகிறீங்க அப்படின்னா கூட அதுலேயும் பெரிய லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட பிறந்தவங்க, இவங்களோட ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்களோ அல்லது அவங்களோ விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. தொழில்துறை சார்ந்து படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. தொழில்துறை அப்படின்னு பார்க்கும்போது நீட்டு, அதே மாதிரி மருத்துவம் படிக்கக்கூடியவங்க, மருத்துவர்களுக்கு சரியான காலகட்டம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்குது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போனாலும் அப்போ தான் உங்களுக்கு வந்து புதிய ஒரு விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். ஸோ அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது. குறிப்பாக மருத்துவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சட்டம் படித்தவங்களுக்கு, சட்ட அறிவு, சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான காலகட்டம் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது, இந்த 30 நாளும். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னா மாசி மாதத்துக்கு பிறகு இது கண்டினியூ ஆகும். செவ்வாயினுடைய பயிற்சி எப்போ வருதோ அது வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாசி மாத பலன்கள் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 100க்கு 90% உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுக்கும்போது பெருமாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது, அனுமனுடைய வழிபாடு, அனுமனுக்கு வெற்றிலை மாலைகள் சாற்றி சனிக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ அல்லது வெண்ணெய் காப்பு சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ வாழ்த்துக்களும் நன்றியும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம்.
இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது. மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் வந்து காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சி போய்டும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம், சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி வந்து மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக தான் இருக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே நல்லா இருக்குங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைய போகிறார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் விலகி முழு வெற்றியை தரக்கூடியது. பெரும்பாலும் அரசு பிரமுகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடக ராசியிலேயோ கடக லக்கணத்திலே இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவர்கள்.
இந்த வாய் வழியில் சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள், இந்த எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வாய் வழியில் சம்பாதிக்கக்கூடிய தொழில்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு பலனை தரும், நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தரும். மாணவர்கள் வந்து படிப்பில் கவனத்தை செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும். வேலைக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பதவி பணி உயர்வு உண்டு. செய்கிற வேலையில் திறமையை காட்டுங்க. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் உடைய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உறக்கத்தை பார்க்காம காலையில் அதிகாலையில் ஏஞ்சி உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. ஆனால் நிச்சயமாக தூக்கம் வருவதற்கு நல்ல ஆழ்ந்த நித்திரை வரும். கொஞ்சம் படிப்பில் கவனத்தை செலுத்தினா அற்புதமான ஒரு எதிர்காலத்தில் அற்புதமான ஒரு பலன் தரும், வெற்றியை தரக்கூடியது. உத்தியோகத்தில் வந்து பதவி பணி உயர்வு உண்டு. அதே போல் இதுவரைக்கும் தடை தாமதங்கள் இருந்த குழந்தை பாக்கியங்கள் இந்த மாதம் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்டது கழுத்து, வயிறு, முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவங்க மருத்துவரை பார்த்துக்கணும். அவங்க இந்த வைத்தியம் சொன்னாங்கன்னு எதையாவது ஒன்று செஞ்சு எதிலையாவது கொண்டு போய் முடிய வேண்டாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும். அதனால் வந்து ஆரோக்கியமான உணவு ரொம்ப அவசியம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் எப்போவுமே நீச்சம் அடையக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா இந்த கடகம். குரு உச்சமாவார், செவ்வாய் நீச்சமாவார். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவ உணவை தவிர்க்கணும். பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான்வெஜ் வேண்டாம், அமாவாசை பௌர்ணமி வேண்டாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் இனிப்புக்கு பதிலாக கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கிறது நல்லது. பாவக்காய் பொரியல் இந்த மாதிரியான கசப்பு எடுத்துக்கும் பொழுது இன்னும் நல்ல ஒரு வெற்றியை தரும், வாழ்க்கையை இனிப்பாக மாறும். இவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் தந்துவிடும். பிள்ளைகள் வழியில் உயர்வு உண்டு. அதே திருமணம் வயது உடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வரன் அமைவதற்கும் நிச்சயம் அமைவதற்கு வாய்ப்புகள் தந்துடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் எந்த பக்கத்துலேருந்து வருவாங்கன்னா தென்கிழக்கு வடக்கு பக்கமாகவும் இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா கோயில், பள்ளிக்கூடம், நீர் சம்பந்தப்பட்ட இடம், கார்னர் பிளாட்டாக இருப்பாங்க. நல்லாவே பாருங்கள், இந்த ராசியுடையவர்களும் இந்த அம்சம் இருக்குமானா இருக்கும். இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த ராசியோட உடையவர்களுக்கு வாஸ்து குற்றன்று ஒன்று வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களே வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் வீடு கட்டுவாங்க. அவ்வளோ அற்புதமான ராசி, அறிவு கூர்மையான ராசி, எல்லாத்தையும் நிதானமாக கையாளக்கூடியவர்கள் இவர்கள் தான். இந்த மாசி மாதம் எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.